ஹலோ ஹாரிஷ். நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, Pinterest ஆப்ப யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு Pinterest இந்தியான்ட்டு இந்த ஆப் இருக்கும். இத போய் நீங்க லிங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்ல ஆப்ப கூட இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாரி தான் Pinterest இந்தியான்ட்டு சர்ச் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்றது 2 மூலியமா பண்ணலாம். அதுக்கு இன்னொரு ஆப் இருக்கு ஏர்ன்கரோ. அது 2த்தையும் வச்சுரும். ஃபர்ஸ்ட்டு இத ஓப்பன் பண்ணி இப்போ Pinterest இந்தியான்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். Pinterest இந்தியான்ட்டு. இத பார்த்தீங்கன்னா, உள்ள போய்க்கோங்க லிங்க் உள்ள. லிங்க் உள்ள போய்க்கிட்டீங்கன்னா, இங்க மேல எல்லாம் சைன் அப்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது குடுத்து உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் பாஸ்வேர்டு அது போட்டு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் போட்டு இத நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம். கன்டின்யூ குடுத்து. அது இல்லன்னா அப்படி இல்லன்னா கன்டின்யூ வித் கூகுள் குடுத்து கூகுள் அக்கவுண்ட் மூலியமா இதுல நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். இது மூலியமா இப்ப நம்ம சைன் அப் பண்ணிக்கிறோம். இது எது வேணா பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸி மெத்தட் தான். இப்ப சைன் அப் பண்ணிட்டோம் நம்ப. பண்ணிட்டு உள்ள வந்தோமா, இந்த அக்கவுண்ட்ஸ் இருக்கும். அத கொடுத்தா ஆட் பின்குயிஸ்ட் அக்கவுண்ட்ன்னு இருக்கும். அது உள்ள போயிட்டு கிரியேட் ஃப்ரீ பிசினஸ் அக்கவுண்ட். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பிசினஸ் அக்கவுண்ட். அதுல போய் அங்க போட்டு அதே இமெயில், பாஸ்வேர்டு அப்புறம் இதுல டேட் ஆஃப் பர்த் அதுல குடுத்தீங்கன்னா, அது 3த்தையுமே குடுத்து கிரியேட் அக்கவுண்ட்ன்றத இதுல குடுத்துக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இப்படிதான் வரும் இன்டர்ஃபேஸ் Pinterestல. எல்லாருமே இதெல்லாம் மீதி பேர் போட்டிருந்த வால்பேப்பர்ஸ், பிக்சர்ஸ் எல்லாம் அதுல வரும். இதுல எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுலலாம் நம்ம இப்ப அப்லோட் பண்ண போறோம் நம்மள கிரியேட் பண்ணி. என்கரோன்ற இன்னொரு வெப்சைட் போய் நம்ம இத டைப் பண்ணிக்கிறோம். கூகுள்ல போட்டு ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் உள்ள போய்க்கிறோம். அதுல போயிட்டு என்ன பண்றோம்னா, இங்க நமக்கு உள்ள வரும்போதே ₹30 குடுத்திருப்பாங்க. இங்க போனஸா. நம்ம இப்ப அதுல போயிட்டு சைன் அப் பண்ணிக்கிறோம். என்கரோ அதுல போயிட்டு லாகின் ஆர் சைன் அப் இருக்கா? அதான் இதுல போட்டுருக்காங்க. நான் கீழ ஸ்டூடியோ இருக்கு இந்த அப்ளிகேஷன் வேணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் Play Storeல போயிட்டு. இப்படிதான் இது வந்து ஃபண்டட் பை யாருன்னா டாட்டா தான் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம லாகின் பண்ணிக்கிறோம். இல்ல லாகின்ல போயிட்டு கோபி குடுத்துக்கோங்க. இதுல ஃபோன் நம்பர் மேட்ச்னா அனௌன்ஸ் பண்ணாதீங்க. அதான் பெஸ்ட் வே. இதுல கூகுள் குடுத்துட்டு, இது சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கும். இது இன்கம் ஸ்பேஸ். இதுல எல்லா ஆப்புக்கும் கமிஷன் கிடைக்கும். இந்த Flipkart, Amazon இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா, அதுக்கு ஏத்தபடி இப்ப Pinterestல போய்க்கலாம். Pinterestல போயிட்டு இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு ஒரு ஃபுட் மாரி இப்ப ஏதாச்சும் ஒண்ணு எடுப்போம். அத எடுத்து அதுக்கு எப்படி வருதுன்றத போட்டு, அது நான் டைப் பண்ணி என்ன பர்ப்போஸ் அப்படின்றது நீங்க டிக் மார்க் போட்டு நீங்க பண்ணிட்டு, ஓகே, ஓகே குடுத்தாலே போதும். இதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்கள ஈஸியா வந்து ரிஜிஸ்டர் வந்து நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே நீங்க எந்தவித ஒர்க்குமே பண்ணாம உங்களுக்கு ₹30 பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீயா வந்து குடுத்துருவாங்க. ஒரு மேல பார்க்கும்போது தெரியும். ₹30 பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ல வந்து இருக்கும்போது, நெக்ஸ்ட் நீங்க ஒர்க் பண்ண அதுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அது எப்படி அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல எவ்வளவு இது இருக்குன்னு சொல்லி பாருங்க. அஃபிலியேட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க. Flipkart, Amazon, Myntra, Jio, wow சொல்லிட்டு எக்கச்சக்கமான அஃபிலியேட் பார்ப்பீங்க. அப்புறமா இந்த ஆப்ஸ்ல ரொம்ப இருக்கும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் தெரியறது பார்த்தீங்கன்னா, Flipkart, Amazon, Myntra, Ajio பார்த்தீங்கன்னா, மேல இப்ப வந்து மேக்ஸிமம் தெரியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல இருந்து போய் ஏதோ ஒரு லிங்க் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏர்னிங்ஸ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே. ஸோ அதோட நீங்க என்ன பண்ணணும்னா, கீழ ரேண்டமா வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹோம் தியேட்டருக்கான ஹோம் பாக்ஸ் இருக்கும். ஒரு மொபைல் இருக்கும். இல்ல வந்து மிக்ஸி வந்து இருக்கும். ஸோ அந்த மாரி நெறைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து வந்து பார்த்துக்க முடியும். சிம்பிளா சொல்லப்போனா இந்த செப்பல் பெட்டியோட செப்பல் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செப்பலுக்கான ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, ₹40 சொல்லி போட்டிருக்காங்க. அந்த ஃப்ரேம் வந்து ₹40 சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, காப்பி லிங்க் சொல்லியிருக்கோம். இல்ல சில டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஓகே. இத ஓப்பன் பண்ணி ஒரு நியூ டேப்ல வச்சுட்டு, நீங்க Pinterest வந்து ஓப்பன் பண்ணுங்க. Pinterest ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல் காட்டுது. அந்த ப்ரொஃபைல் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு இது வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க பீசஸ்க்கான சேல்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ நீங்க புதுசா கிரியேட் பண்றீங்க அப்படின்னும் போது, இந்த பிளஸ் இருக்கு. அந்த பிளஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே இங்க வைக்கிற மாரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கிரியேட் தான் பண்ண போறோம் அப்படின்னாலே, இந்த கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி, பிக் அப்படின்ற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இத வந்து நம்ம இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, மொபைல வந்து லான்ச் பிரஸ் பண்ணி இந்த இமேஜ முதல்ல சேவ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாரி வந்து இந்த இமேஜ சேவ் பண்ணிக்கோங்க. லேப்டாப்ல யூஸ் பண்றீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ் அப்படின்றத பொறுத்துட்டு, இந்த இமேஜ உங்களோட மொபைல் இல்ல லேப்டாப்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் Pinterestக்குள்ள வந்துருங்க. சேவ் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல இருக்க ஒரு ஏரோ மார்க் அந்த ஏரோ மார்க்க கிளிக் பண்ணி இந்த சேவ் பண்ணி வச்ச இமேஜ் இருக்கு இல்லையா? அந்த இமேஜ இந்த ஆப்ல அப்லோட் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபுட்வேர் 49 அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு குடுத்துட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் டைட்டில் வந்து கேட்பாங்க. டைட்டில பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல குடுத்தோம்னா நம்ம ஃபுட்வேர் ஸ்டார்ட்டிங் அட் ரூபீஸ் 40,000 சொல்லிட்டு குடுத்துட்டாங்க இல்லையா? இந்த டைட்டில அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இத வந்து ஓப்பன் பண்ணுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, சில டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த கிளிப்ல ரெக்கார்ட், சேல்ஸ் சொல்லிட்டு ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன குடுத்துருக்காங்களோ, அத அப்படியே வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அத அப்படியே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 800 வார்த்தைகள் இதுக்கு மேல குடுக்கக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சுக்கலாம். முடியும் குறைச்சாலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கீழ 800 அப்படின்னு இருக்கு. அது வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா, ஓகே எல்லாரும் ப்ராப்பரா இருக்குன்னு அர்த்தம். இன் கேஸ் சில பேருக்கு கரெக்ட்டா 800க்குள்ளலாம் வருது அப்படின்னா, நீங்க அப்படியே அத நீங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆட் எ லிங்க்ன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் தான் பார்த்தீங்கன்னா, காப்பி லிங்க் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்கு. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு அப்படியே வந்து காப்பி ஆயிரும். ஸோ காப்பி பண்ணத அப்படியே இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்டும் பண்ணிக்கலாம். போர் வந்து கேட்டிருப்பாங்க. அது யாரும் அவர்ட்ட வந்து நீ ட்வீட் பண்ணுனே, இவருக்கு வந்து செப்பல்ன்னு குடுத்துக்கலாம். இல்ல ஏதாவது குடுத்துக்கலாம். இது என்ன ஃபுட்வேர் சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்வேர்லாம் போறோம் அப்படின்னால, ஃபுட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஃபுட்வேர் சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஓகே. டைப் பண்ணிட்டு கிரியேட் மோட் அப்படின்ற ஆப்ஷன வந்து குடுத்துட்டு, இத நம்ம கிரியேட்டும் பண்ணிக்கோமா. இந்த இடத்துல ஃபுட்வேர் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் டேக் வந்து கேட்பான்ல. ஸோ டேக் நம்ம ப்ராப்பரா குடுக்குற மாரி இருக்கும். டேக் பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபுட்வேர்ல டேக் குடுத்துருக்காங்க. அதான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்ப சூஸ் பண்ணிட்டு ஸோ வந்து ஃபுட்வியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துட்டோம். ஸோ ஃபுட்வியர் குடுத்தோம்னா ஃபேஷன், ஷூஸ் அப்படின்னு எக்கச்சக்கமா வந்து வரும். ஸோ வந்து எவ்வளவு லிங்க் முடியுமோ அவ்வளவு லிங்க் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்லாம் முடிச்சுட்டு கீழ மோர் ஆப்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு, இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு, இத மட்டும் வந்து டிக்மார்க் போட்டு இந்த இடத்துல ஆன் ஆயிருக்கா அப்படின்னு மட்டும் நீங்க சூஸ் பண்ணிட்டு, இல்ல இந்த எதுவுமே நீங்க பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பப்ளீஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா போதும். உடனே பார்த்தீங்கன்னா, இது வந்து பப்ளீஸ் ஆயிரும். இத வந்து நீங்க குளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து நம்ம ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி, இது எப்படி ஆட் ஆயிருக்கு அப்படின்றது இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நான் அத ஃபர்ஸ்ட் பண்றேன். இது எப்படி ஆட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. நீங்களே பாருங்க ஆட் வந்து ஆயிடுச்சு. இது வந்து நான் ஆல்ரெடி போட்ட போஸ்ட். இது பாருங்க ஆட் ஆயிடுச்சு. இந்த ஆட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க. இது வந்து ஆட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் இதுல நம்ம ஃபுட்வேர் ரிலேட் யாரெல்லாம் இந்த மாரி ஃபுட் ஏர்ன் பண்றாங்களோ அவங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இப்ப அந்த லிங்க் வந்து நீங்க யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணுங்க. அந்த லிங்க் இருக்கு அந்த லிங்க் நீங்க வந்து இந்த ஷேர் பட்டியல ஷேர குடுத்து கூட நீங்க யாருக்குமா நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணி அந்த லிங்க்க ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல விசிட் சைட் அப்படின்னு சொல்லி வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே வந்து அது அப்படியே ரீடைரக்ட் வந்து ஆயிரும். எதுக்குன்னா, அஜோக்கு வந்து ஃபுட்வேர்ல இருக்கா பார்த்தீங்கன்னா, ரீடைரக்ட் வந்து ஆயிரும். ஓகேவா? ஸோ இத யாராவது பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுல இருந்து சின்ன ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிலதுக்கு பார்த்தீங்கன்னா 10% குடுப்பாங்க. இல்ல 20% குடுப்பாங்க. இல்ல 50% குடுப்பாங்க. ஸோ அதன்னு வந்து என்ன மாரி டார்கெட் வச்சிருக்காரோ, அந்த டார்கெட்க்கு ஏத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களால பார்த்தீங்கன்னா ஏர்ன் வந்து பண்ணிக்க முடியும். சில பேர் யோசிப்பீங்க ப்ரோ யாராவது வாங்குவாம இருப்போம்னு சொல்லி யோசிப்பீங்க. அந்த மாரி நினைக்காதீங்க. ஏன்னா உங்க உங்க ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, ஃபேமிலி சர்க்கிள்ல ஏன் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல வந்து யாராவது ஒண்ணு போல பார்த்துக்க முடியும். சரியா? அவங்க மொபைல் வாங்க போறீங்க, ஏதாவது ஒண்ணு வாங்க போறீங்க அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. நீங்க ஜஸ்ட் இதுல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு, அதே மாரி இதுல Pinterest ஒரு அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டு, இந்த அக்கவுண்ட் லிங்க் நீங்க ஜெனரேட் பண்ணி, நீங்க அந்த லிங்க்க உங்க ஹஸ்பண்டுக்கோ, இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கோ நீங்க ஷேர் பண்ணி, அது மூலமா நீங்க வந்து ஆர்டர் பண்ணீங்கனாலும் சரி, அதுல இருந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிடைக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓரளவு இந்த வீடியோ பத்தி நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இது இன்னும் ஒரு கிளியரா புரியல அப்படின்னா, ப்ராப்பரா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ராப்பரா இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு நான் ரெடி பண்ணி குடுக்குறேன்.